சாமை அரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 7, 8 மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சிடணும் நல்ல தண்ணி ஊத்தி. அதுக்கப்புறமாக இத வந்து ஒரு துணியில வந்து அப்படியே ஆற போட்டுறணும். நம்ம நிழல் காத்துலயே ஆற போட்டுறணும். வெயில்ல எல்லாம் வைக்கக்கூடாது. அரிசி இந்த சாமை அரிசி காஞ்சதுக்கப்புறமாக லேசாக ஈரப்பதத்தோடு இருக்கணும். அந்த அரிசியை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே வந்து பெசரி விட்டுக்கோங்க. லேசாக தண்ணி தெளித்து இது கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சா பிடிக்க வரணும். உதுத்து விட்டு அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக வானிலையில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது வந்து வணக்கிட்டு அது கூடவே பரங்கிக்காய் அரசாணிக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிகப்பு பூசணிக்காய், அது வந்து நான் காய்கறி சர்வரில் வந்து சொரவி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு வணக்கிக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதுவும் வணக்கிக்கிட்டு சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது வந்து நல்லா அப்படியே வணக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகணுங்கிறது இல்லை. இந்த அளவுக்கு வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு வந்து இதை வந்து வணக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏற்கனவே வந்து நம்ம சாமி அரிசி வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, புட்டு பிடிக்கிறதுக்காக, அதில் வந்து இதையும் போட்டு கலந்துக்கிட்டு கொழா புட்டு செய்யக்கூடிய குழல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக இதையும் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி போட்டு நம்ம அப்படியே வந்து வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். நீங்கள் உங்கள் வீட்டில் கொழா புட்டு வைக்கிற அச்சு இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் இருந்தால் அதில் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த குக்கரில் வந்து இதை மேலே விசில் போடுவேன் இல்லைங்களா குக்கரில், அதில் வச்சு வேக விட்டு எடுக்க போகிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பரான நம்மளுக்கு கொழா புட்டு வந்து ரெடி ஆயிரும். சாமி அரிசி கொழா புட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா அரசாணிக்காயிலேயே நம்ம இஞ்சி பூண்டு விழுது உப்பு காரம் எல்லாம் சேர்த்திருக்கோம். செமையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாழைப்பழம் மட்டும் இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரையாக வாழைப்பழமும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.